ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 7th சாப்டர் பார்ட் 1 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் டைஜஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு பை எ சிங்கிள் செல். In multicellular animals, the same basic functions are carried out by different group of cells in a well organized manner. யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் செல்லால் நடக்கும். இன் மல்டி செல்லார் ஆர்கானிசத்தில் சேம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், ஆர்கனைஸ்டு மேனரில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, தி பாடி ஆஃப் ஹைட்ரா இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ், thousands of cells. The human body is composed of billions of cells to perform various functions. ஹைட்ராவில் thousands of cells பெர்ஃபார்ம் பண்ணும், ஹியூமன் பாடியில் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இன் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ் a group of similar cells along with the intracellular substances perform a specific functions. Such an organization is called tissue. மல்டிசெல்லுலார் அனிமல்ஸில் குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் டிஷ்யூ. ஒன்றும் இல்லை, நிறையா செல்ஸு சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆல் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 4 பேசிக் டைப் ஆஃப் செல்ஸ். எல்லா அனிமல்ஸ்லையும் ஒரு 4 டைப் ஆஃப் பேசிக் டிஷ்யூஸ் தான் இருக்குது. என்னென்ன டிஷ்யூனா எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நியூரல் டிஷ்யூ. These tissues are organized in specific proportion and pattern to form an organ like stomach, lungs, heart and kidney. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி ஆர்கன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஆர்கனாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டொமக்கு, லங்ஸு, ஹார்ட் அந்த மாதிரி. when 2 or more organs perform a common functions by their physical or chemical interaction, they together form organ system. Example, digestive system, respiratory system. like that. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணும். செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் split up the work in a way that exhibit divisions of labor and contribute to a survival of the body as a whole. செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். தி பேசிக் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் which in turn associate to form organ system in the multicellular organism. Basic tissue ஆர்கனாக ஃபார்ம் பண்ணும், ஆர்கனை ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணும். Such an organization is essential for more efficient and better coordinated activities of millions of cells consulting an organism. Each organ in our body is made up of 1 or more type of tissues. ஒவ்வொரு ஆர்கனும் 1 or 2 type of tissue-ஆல் ஆடியிருக்கும். For example, our heart is consist of all the 4 type of tissues. நம்மளுடைய ஹார்ட்டில் 4 type of basic tissues இருக்குது. epithelial, connective, muscular and neural tissues. Complexity in organ and organ system displays certain discriminable trend. This discriminable trend is called evolutionary trend. Morphology refers to study of form or external visible features. Morphology-na external visible feature, வெளியில் தெரியக்கூடிய ஃபீச்சர்ஸை சொல்கிறது தான் மார்ஃபாலஜி. In case of the plants or microbes, the term morphology precisely means only this. In case of animals, this is referred to the external appearance of the organs or part of the body. The word anatomy conventionally is used for the study of morphology of internal organs of the animals. Morphology-na externally visible features, வெளியில் தெரியக்கூடிய ஃபீச்சர்ஸாக குறிக்கும் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிங்கிற நேமை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பிளான்ஸுக்கும் மைக்ரோப்ஸுக்கும். இந்த அனிமல்ஸுக்கு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர்கன் அல்லது பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. இந்த அனட்டாமினா மார்ஃபாலஜி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ். ஓகே, தென் ஃப்ராக்ஸ். ஃப்ராக்ஸ் கேன் லிவ் போத் லேண்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் பிலாங் டு தி கிளாஸ் ஆஃப் ஆம்பியா ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. ஃப்ராக் நீர்லை மாலும் நிலத்திலை மாளக்கூடிய உயிரினம். அது கிளாஸ் ஆம்பிஃபியா, ஃபைலம் கார்டேட்டா. தி மோஸ்ட் காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக் ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் ரானா டைகரினா. இந்தியாவில் வாழக்கூடிய தவளையோட பேர் ரானா டைகரினா.
They do not have consistent body temperature, that is their body temperature varies with the temperature of the environment. அது இருக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து அதனுடைய பாடி டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். Such animals are called cold blooded or poikilotherms. அப்படி பாடி டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து கோல்டு பிளட்டட் ஆர் poikilothermsன்னு பேர். Changes in the color of the frog while they are in the grasses and on dry land. ஃப்ராகோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிராஸில் ஒரு மாதிரி இருக்கும், ட்ரை லேண்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். They have the ability to change color to hide them from their enemies. Camouflage. எனிமிக்கு பேர் வந்து camouflage. This protective colorization is called mimicry. ஃப்ராகுக்கு வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்கும் எனிமிகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி. அந்த கலரைசேஷன் பேர் வந்து மிமிக்ரி. நம்ம குரலை மாற்றி பேசினோம்னா மிமிக்ரின்னு சொல்லணும்ல, அது மாதிரி வந்து தவளை வந்து அதோடைய கலரை மாற்றிச்சுன்னா அதுக்கு பேரும் மிமிக்ரி தான். You may also know that frogs are not seen during peak summer and winter. பீக் சம்மர்லேயும் வின்டர்லேயும் தவளையை பார்க்க முடியாது. During this period they take a shelter in the deep burrows to protect them. அந்த மாதிரி பீக் சம்மர்லேயும் வின்டர்லேயும் ஆழமான குழிக்குள்ளே போய் பதுங்கிக்கும். ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து பதுங்கிச்சுன்னா திஸ் இஸ் நோன் அஸ் சம்மர் ஸ்லீப், ஆஸ்டிவேஷன் பேர். அண்டு கோல்டு வின்டர் ஸ்லீப், ஹைபர்னேஷன் பேர். ஓகே, சம்மர் சீசனில் அது டீப் பேரோக்குள்ளே போய் மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சம்மர் ஸ்லீப் ஆர் ஆஸ்டிவேஷன் பேர். இப்போ வின்டர் சமயத்தில் அது டீப் பேரோக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து வின்டர் ஸ்லீப், ஹைபர்னேஷன் பேர். ஓகே, தென் மார்ஃபாலஜி ஆஃப் frog. The skin is smooth and slippery due to the presence of mucus. அந்த ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் வளவளன்னு இருக்கும், ஸ்லிப்பரி. ஏன்னா அதில் மியூக்கஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதனால் அது வலிக்கிட்டே போயிடும். தி ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் இன் எ மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ். அந்த ஸ்கின் வந்து எப்போயுமே ஈரத்தன்மையோடு இருக்கும். தி கலர் ஆஃப் தி டார்சல் சைட் ஆஃப் தி பாடி இஸ் generally olive green with a dark irregular spot. On the ventral side the skin is uniformly pale yellow. டார்சல்ஸ்னா பின்பக்கம் வந்து generally olive green கலராக இருக்கும் with a dark irregular spot இருக்கும். வென்ட்ரல் சைடு ஃப்ரண்ட் சைடில் வந்து யூனிஃபார்மாக பேல் எல்லோ கலரில் இருக்கும். தி ஃப்ராக் நெவர் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பட் அப்சார்ப் இட் த்ரூ தி ஸ்கின். அது வந்து தண்ணி குடிக்காது, ஆனால் வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும் ஸ்கின் மூலயமா. பாடி ஆஃப் ஃப்ராக் இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். அதே பாடி வந்து ஹெட்டு தனியாக வயிறு தனியாக இருக்கும். ஏ நெக் அண்ட் டெய்ல் ஆர் ஆப்சண்ட். கழுத்தும் வாலும் இருக்காது. அபோவ் த மவுத் ஏ பேர்ஸ் ஆஃப் நோஸ்டில் இஸ் ப்ரெசன்ட். மவுத்துக்கு மேலே மூக்கு துவாரம் இருக்கும். ஐஸ் ஆர் பல்ஜ்ட் அண்ட் கவர்டு பை எ நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின் தட் ப்ரொடெக்ட் தம் வில் இன் வாட்டர். ஐஸ் வந்து பல்ஜாக இருக்கும், கவர்டு பை நிக்டேட்டிங் மெம்ப்ரெயினால் கவர் பண்ணியிருக்கும். தண்ணியில் இருக்கும்போது அதை பாதுகாத்துக்கிறது. On either side of eyes, a membrane is a tympanum, air receives sound signal. அந்த ஏதாவது ஒரு சைடில் டிம்பானம் இருக்கும், சவுண்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். தி ஃபோர் லிம்ப் அண்ட் ஹிண்ட் லிம்ப் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங், வாக்கிங், லீப்பிங் அண்ட் பரோயிங். முன்னங்காலும் பின்னங்காலும் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு, வாக் பண்ணுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, தொலையிடுறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தி ஹிண்ட் லிம்ப்ஸ் ends in 5 digits and they are larger and muscular than forelimbs that ends in 4 digits. ஹிண்ட் லிம்ப்ஸ்னா பின்னங்கால், அதில் 5 digits இருக்கும். விரல் மாதிரியான உள்ள அமைப்பை தான் டிஜிட்டுங்கிறாங்க. ஸோ 5 digit, பின்னங்காலில் 5 digit இருக்கும், முன்னங்காலில் 4 digit இருக்கும். 4 limbsனால் 4 digitனு வச்சுக்கோங்க. 4 limb 4 digit, ஹிண்ட் லிம்ப்னா 5 digit. ஓகே, feet have webbed digits that help in swimming. காலில் வந்து வெப்பு மாதிரியான அமைப்பு இருக்கும், வலை மாதிரியான அமைப்பு, அது வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ராக் எக்ஸிபிட்ஸ் செக்ஸுவல் டைமார்பிசம். மேல் ஃப்ராக் கேன் பி டிஸ்டிங்விஷ்டு பை தி presence of sound producing vocal sacs and also a copulatory pad on the first digit of the forelimbs which are absent in female frog. மேல் ஃப்ராகில் சவுண்ட் ப்ரொடியூசிங் வாக்கல் சாக் இருக்கும் அண்டு கப்புலேட்டரி பேட் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் 4 limbsலாம் இருக்கும். இது வந்து ஃபீமேல் ஃப்ராகில் இருக்காது. ஓகே,
Okay, thank you.